அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி உடைய அஃபிஷியல் எக்ஸ் பேஜில் இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் அதிசயமாக 7 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்த்துடலாம். முதல் அப்டேட் என்னென்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 2A உடைய ஆன்சர் கீ சேலஞ்ச் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வந்த அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்க்கலாமா? ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ அடிக்கடி டிஎன்பிசி கால் பண்ணி கேட்பீங்க இல்லையா, அதை பற்றின ஒரு அப்டேட். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் பிலிம்ஸ் தொகுதி 2A நார்மலைசேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே அதை பற்றின இதை நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டோம், நோட்டிஃபிகேஷனில் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலைசேஷனாக டிஎன்பிசியில் கிடையாது. சரிங்களா? மூணாவது அப்டேட் என்னென்னு பார்க்கலாமா? last date to rectify re-upload the documents for the post of assistant commissioner in the Tamil Nadu Hindu Religious Charitable Endowment. அதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அக்டோபர் 3ஆம் தேதி. ஸோ மறக்காமல் இதையும் பண்ணிடுங்க. நான்காவது அப்டேட், குரூப் 2 2A உடைய ரிசல்ட்ஸ் எப்போன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாதம். சரிங்களா? 10-20 month ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் டிசம்பர் 2024. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2025. போன டைம் மெயின்ஸ் நடந்த மாதிரி கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் கடைசி வீக் நடைபெறும். ரிசல்ட்ஸ் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரும் நானே எதிர்பார்க்குறேன். இந்த அப்டேட்க்கு அப்புறம் அடுத்த அப்டேட், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7க்கான 10-20 month ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் நவம்பர் மாதத்துலேயே இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 23க்கான ஓரல் டெஸ்ட்டு ஃபேஸ் 2 கன்சாலிடேட் மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்றைக்கி கிடச்ச இன்னொரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்குது. என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 14/2024 அதுக்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் அண்டு லாங்குவேஜ் டெஸ்ட் அக்டோபர் மாதம். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 14 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இன்றைக்கி கிடைச்ச அப்டேட்டு. இதில் முக்கியமான அப்டேட்டாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய ப்ரிலிமினரி ரிசல்ட்டு தான் பார்க்குறீங்க இல்லையா? படிக்கிறவங்க மெயின்ஸுக்கு என்ன கேட்டால் ஒரு 144 கொஷினுக்கு மேலே இருக்கிறவங்க கரெக்டாக படிங்க. அதில் உங்களுக்கு எந்த மெயின்ஸ் வரும், 2A வருமா, இதில் எதுன்னு கரெக்டாக சொல்லிக்கவும் முடியாது. அதான் கம்யூனிட்டி வாய்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் சொல்கிறேன். 144 கேள்விகளுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு 2-3 இன்ஸ்டியூட் கட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. அந்த கட் ஆஃப்குள்ளே வந்துட்டிங்கன்னா படிங்க. ஆனால் படிக்கிறது வீணாக போகாது, அதனால் சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.